வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாகவும் பதறாமலும் வெற்றிகரமாக செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்ட விருச்சிக ராசி நண்பர்களுக்கான மே மாத பலனை இன்றைய பதிவில் பார்க்க போகிறேங்க. நண்பர்களே, இந்த பதிவு ராசி மற்றும் லக்கணம் அதோட நட்சத்திரங்களான விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை நட்சத்திரங்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்குது, என்ன கிரக மாற்றம் இருக்குது, பலன்கள் எப்படி இருக்குது, நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது, வழிபாடு என்ன செய்யணும், இந்த மாதம் என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பகுதியாக சூப்பராக பிரித்து கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா, இந்த மே மாதத்தில் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடும் விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்கள். ரெண்டாவதாக, நிறைய விருச்சிக ராசி நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு அற்புதமான நேரத்தில் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். முதல்ல கிரக நிலை என்னென்னு பார்த்தா, விருச்சிக ராசிக்கு சுகஸ்தானத்தில் சனி பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் புதன், ராகு பகவான், செவ்வாய் பகவானும், ரண ருண ரோகஸ்தானத்தில் சூரிய பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானும், லாபஸ்தானத்தில் கேது பகவான் சொல்லிட்டு கிரக நிலைகள் அற்புதமாக இருக்குங்க. இந்த மாதம் கிரக மாற்றங்கள்னு பார்த்தா 1/5/2024 அன்றைக்கி காலையில் 11:57க்கு குரு பகவான் ரண ருண ரோகஸ்தானத்திலிருந்து களத்திரஸ்தானத்துக்கு மாறுறாரு. அந்த வார கடைசியில் 7/5 அன்றைக்கி புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரண ருண ரோகஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. 13/5/24 அன்றைக்கி சூரிய பகவான் ரண ருண ரோகஸ்தானத்திலிருந்து களத்திரஸ்தானத்துக்கு மாறுறாரு. 20/5/24 அன்றைக்கி சுக்கிர பகவான் ரண ருண ரோகஸ்தானத்திலிருந்து களத்திரஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. மாத கடைசியில் 24/5 அன்று புதன் பகவான் ரண ருண ரோகஸ்தானத்திலிருந்து களத்திரஸ்தானத்திற்கும், 31/5 அன்று செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரண ருண ரோகஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. இதுதான் கிரக மாற்றங்கள் இருக்குங்க. இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக நிலை வைத்து இந்த மாத பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தா, அதாவது முதல்ல சொன்ன மாதிரி பதறாத காரியம் சிதறாது அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப நடந்து கொள்ளக்கூடிய ராசின்னு பார்த்தா அது விருச்சிக ராசி நண்பர்கள் தான். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக இருந்தாலுமே கொஞ்சம் கடுமையாக நடந்துக்குவாங்க. கடுமையான ரூல்ஸ் படி நடந்துக்கணும், இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையிலையுமே ஒரு பர்ஃபெக்டாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அது சில பேருக்கு என்னென்னா, எந்த விஷயத்தையுமே கம்பி மாதிரி இருக்காப்புல, இது வளைஞ்சு கொடுக்குறதுலையும் நினைப்பாங்க. ஆனால் அவங்க நேர்மையாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த வகையில் ஒரு சிலர் ஒரு தவறான வார்த்தைகள் பேசினா கூட எல்லோருமே நேசிக்கக்கூடிய மனிதர்கள்னு பார்த்தா அது விருச்சிக ராசி நண்பர்கள் தான். ரொம்பவுமே க்யூட்டாக இருப்பாங்க, துருதுருன்னு இருப்பாங்க, விளையாட்டுத்தனம் அதிகமாக இருக்கும். அவங்க இருந்தாவே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷம், குதூகலம், விளையாட்டுன்னு சொல்லி சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள்னு சொல்லலாம் விருச்சிக ராசி. இந்த மாதம் இந்த நண்பர்களுக்கு பண வரவு கணிசமாக உயர ஆரம்பிக்கும். எதுலேயுமே உற்சாகமாக இருப்பாங்க. எல்லா எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் பழகக்கூடிய மனிதர்கள். மன மகிழ்ச்சிக்காக எவ்வளவு செலவு வேணாலும் பணம் செய்ய தயங்காத ராசின்னு பார்த்தா விருச்சிக ராசி நண்பர்கள் தான். இவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. இந்த மாதம் நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. எப்படின்னா, பிஸ்னஸ்க்கும் சரி, மற்ற ஒரு சின்ன சின்ன விளையாட்டாக இருந்தால், சின்ன பசங்களாக இருந்தால் விளையாட்டு, பெரியவங்களாக இருந்தால் ஒரு பிஸ்னஸ்ஸு, இதுக்கெல்லாம் நல்ல நண்பர்களுடைய சேர்க்கை இந்த மாதத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. விருச்சிக ராசிக்கு தொழில் வியாபாரத்தில் இந்த மாதம் கூடுதலான லாபம் மற்றும் பலன்கள் கிடைக்கக்கூடும். வியாபாரம் தொடர்பாக வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய பயணங்கள் விருச்சிக ராசிக்கு நண்பர்களுக்கு சாதகமாகும். அதன் மூலமாக நல்ல பலன்களும் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்குங்க. வேலைக்கு போயிட்டுருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான வசதிகளும் சரி, உதவிகளும் சரி மேலதிகாரிகள் செஞ்சு கொடுப்பாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும், பொறுப்புகளும் கூடக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, அதே நேரத்தில் விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்க. சம்பள உயர்வும் கிடைக்கும். குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலமாக ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகக்கூடிய காலமாக இருக்கும். இந்த காலம் வெயில் காலமாக இருக்கிறதுனால சூடு சம்பந்தமான சில நலக்குறைகள், அதாவது நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தோல் சம்பந்தமான நோய், உடம்புல இந்த சூடு பிடிச்சிருச்சு, சூட்டு கொப்பளம், இந்த மாதிரியான நோய்கள் வரக்கூடிய மாதமாக இருக்குங்க. எச்சரிக்கையாக இருந்தால் கண்டிப்பாக அதை தடுத்துக்க முடியும். வெயில் காலத்தில் வெளியே போகாமல் அல்லது அதுக்கு தகுந்த ஒரு முன்னேற்பாடோடு நீங்கள் வெளியே போகும்போது அந்த பிரச்சனை நீங்கள் தவிர்க்க முடியும். பிள்ளைகள்னால சந்தோஷம் கிடைக்கும். அதாவது இப்போ எக்ஸாம் டைமு ஒரு நல்ல மார்க் கிடைக்கும், நினச்ச சீட் கிடைக்கும் காலேஜில், ஸ்கூலில். இந்த மாதிரி பிள்ளைகள்னால் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் அடுத்தவங்களோட பிரச்சனையில் போய் நீங்கள் தலையிடாதீங்க. தேர்ட் பர்சன் சில சொந்த பந்தத்திலே ஏதாவது பிரச்சனை அப்படின்னா சும்மா ஒரு கிளான்ஸ் நீங்கள் ஒரு அட்வைஸ் பண்ணலாம். அதுக்காக அந்த பிரச்சனையை தூக்கி நீங்கள் தோளில் போட்டிருந்தீங்க அப்படின்னா
அது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனை கொண்டு வந்து விட்டுரும். அதனால் அடுத்தவங்க பிரச்சனையில் நீங்கள் தலையிடுறத தவிர்க்கிறது நல்லது. பெண்களுக்கு இந்த மாதம் தாராளமாக பணம் செலவு பண்ணி வீட்டுக்கு தேவையான பொருள்களாக இருந்தாலும் சரி, ஆடை ஆபரணங்களாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது ஃபர்னிச்சர் இந்த மாதிரி நீங்கள் தேவையானதை வாங்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். பெண்களுக்கு ஒரு புது தைரியம், தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய மாதமாகவும், உற்சாகமாக இருக்கக்கூடிய மாதமாகவும், உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய மாதமாகவும், நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கிறீங்கன்னா மேலதிகாரிகளும் சரி, சக பணியாளர்களும் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதமாகவும் கண்டிப்பாக இருக்குங்க. அதனால் சூப்பராக அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கௌரவம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உயரும். உங்களுக்கு வேண்டிய பதவி அப்படிங்கிறது உங்கள் சங்கத்தின் மூலமும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது வழக்கு விவகாரங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபேவராக முடியக்கூடிய காலமாக இருக்கும். திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட சின்ன சின்ன பிரிவினை பேச்சுகள் இந்த மாதத்தில் சரியாகக்கூடிய மாதமாகவும், அது சம்மந்தமாக நீங்கள் ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா பிரிந்த குடும்பங்கள் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கும். அரசியல்வாதி நண்பர்களுக்கு உங்களுடைய மேலிடத்திலிருந்து ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கும். அதே போல் தொண்டர்களுடைய சப்போர்ட் கிடைக்கக்கூடிய மாதமாகவும், ஏதாவது ஒரு வகையில் விருச்சிகராசி நண்பர்களுக்கு ஒரு பதவி வந்து கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். உங்கள் திறமைக்கு நீங்கள் செஞ்ச வேலைக்கு ஏற்ற ஒரு பதவி, புகழ், பாராட்டு அப்படிங்கிறத இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்காம போகலாம். ஆனால் வருங்காலத்தில் என்ன ஆகுனா அது கண்டிப்பாக உங்களுக்காக மட்டுமே வெயிட் பண்ணிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நினச்ச பதவி, புகழ், மரியாதை எல்லாமே கண்டிப்பாக இந்த மாதத்தை விட்டு வரும் காலங்களில் அது உங்களுக்கு கிடைக்குங்க. மாணவர்களுக்கு படிப்பு சுமை அதிகரிக்கும். நீங்கள் இப்போ லீவ் அப்படிங்கிறனால நீங்கள் விளையாட்டுத்தனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் போட்டித் தேர்வுகளை தயாராக முடியாது. ஸோ அதுக்கு தயாராகிட்டு இருக்கிற மாணவர்கள் நிச்சயமாக நீங்கள் கடினமாக உழைச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு படிப்பு சம்மந்தமாக என்ன உதவி வேணாலும் கிடைக்கும். தேர்வு எழுதிக்கிற மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மார்க் கிடைக்கக்கூடிய காலமாகவும், நீங்கள் நினச்ச சீட்டு, நினச்ச காலேஜு, நீங்கள் விரும்பிய படிப்பு இது எல்லாமே வரக்கூடிய மாதமாகவும் கண்டிப்பாக இந்த மாதம் இருக்குங்க. நண்பர்களே, இது நம்முடைய கிரகநிலை, கிரக மாற்றங்கள்னால் ஏற்படக்கூடிய பொது பலனை பார்த்தோம். இப்போது நட்சத்திர பலன் எப்படின்னு பார்த்தா, விசாகம் 4ஆம் பாதம் நண்பர்களுக்கு இந்த மாதம் கவனமாக நீங்கள் வேலை செய்யலை அப்படின்னா உங்களுடைய ஹையர் ஆஃபீஸருக்கினுடைய கோபத்துக்கு நீங்கள் ஆளாகக்கூடிய காலமாக இருக்கும். குடும்பத்தில் சின்ன சின்னதாக ஒரு மனக்குழப்பம், மனச்சண்டைகள், மனக்கசப்பு, சின்ன சின்ன சண்டைகள் வரக்கூடிய காலமாக இருக்கும். அதனால் விட்டு கொடுத்து போகணும். கண்டிப்பாக அது பெரியவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கிடையே பிள்ளைகள்னால் மன வருத்தம் ஏற்படக்கூடிய காலம் இருக்கிறனால, ஸோ அதனால் நீங்கள் சின்ன பிரச்சனைனா கூட அன்றைக்கே வந்து மனம் விட்டு பேசி என்ன பிரச்சனை, ஏன் நடந்துச்சு அப்படின்னு பேசிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவில் கொண்டு போகாது, அல்லது மன வருத்தம் ஏற்படாது. அதே போல் பிள்ளைகளை வந்து நீங்கள் கண்டிக்கும் போதும் சரி, நீங்கள் பேசும்போதும் சரி, நிதானமாக அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய முன் கோபத்தினால அக்கம் பக்கம் வந்து சண்டை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லா இடத்துலையும் அனுசரித்து போகக்கூடிய மாதமாக இருக்குது. அதனால் பேசிக்காகவே அனுசரித்து போங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அனுசம் நட்சத்திரத்திற்கு இந்த மாதம் தொழில் காரணமாக நீங்கள் வெளி மாநிலம் அல்லது வெளியூராவது நீங்கள் போக வேண்டி வரலாம். தொழில் சம்பந்தமாக உங்களுக்கு போட்டிகள் அதிகமாகக்கூடிய காலமாகவும், தொழிலில் எதிரிகள் உருவாகக்கூடிய காலமாக இருக்கிறனால எதுலேயும் நீங்கள் வந்து அசால்ட்டாக இருக்காதீங்க. எதுலேயுமே விழிப்புணர்வோடு இருங்க. பணம் கொண்டு போகிறதும் சரி, இல்லை இரவு பயணமாக இருந்தாலும் சரி, பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக வாங்க. சில நேரத்தில் வந்து பொருள்கள் தொலைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பண விஷயத்தில் அல்லது நீங்கள் ஒரு கடையில் சரக்கு வாங்கி போட்டிருக்கீங்க அப்படின்னா அதில் பத்திரமா இருக்கணும். அதுக்கான மாதமாக இந்த மாதம் இருக்கும். கேட்டை நட்சத்திரம் இந்த மாதம் அம்மானுடைய உடல் நலத்தில் கவனம் வேணும். இது வெயில் காலங்கிறனால உடல் சோர்வு, உடல் அசதி, இந்த மாதிரி அவங்களுக்கு சூடு சம்மந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய காலமாக இருக்கிறதுனால அம்மாவுடைய உடல் நலத்தை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்குங்க. தோல் சம்மந்தமான நோய் ஏதாவது வரலாம், அது சம்மந்தமான உபாதைகள் வரலாம். அது வந்துச்சு அப்படின்னா அது சம்மந்தமான ஒரு மருத்துவர் பார்த்து உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணி டக்குன்னு அதை சரி பண்ணிக்கங்க. சரி விட்டுட்டு பார்த்துக்கலாம், இல்லை நான் பிஸியாக இருக்கேன், டைம் இல்லை, அப்படியெல்லாம் விடாதீங்க. அன்றைக்கி பிரச்சனையை அன்றைக்கி சரி பண்ணிக்கங்க. கேட்டை நட்சத்திர நண்பர்கள் சில பேருக்கு பணி மாற்றம் கட்டாயமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேறு ஊருக்கு நீங்கள் குடி போகலாம், அப்படி இல்லை அப்படின்னா வேலை நிமித்தமாக நீங்கள் வெளியே போகலாம். பணப்புழக்கம் நிறையாவே இருக்கும். எடுத்த காரியத்தை அனுகூலமாக வந்து முடிக்கூடிய காலமாகவும், சமுதாயத்தில் ஒரு நல்ல மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து உயரக்கூடிய காலமாகவும் இருக்கும். நீங்களுமே வந்து வீண் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. யார் என்ன பேசினாலுமே அமைதியாக அந்த இடத்த விட்டு கடந்து போகிறதுக்கு பாருங்கள். எதிர்த்து சண்டை போட்டிங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கும். குடும்பத்தில் கடந்த காலில் இருந்த பிரச்சனைகள் இந்த மாதத்தில் வந்து அப்படியே குறைய ஆரம்பிக்கும். பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேர்வதற்கான காலமாகவும், அல்லது பிரிந்திருந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்க இது சரியாக நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துனீங்கன்னா ஒன்று சேர்த்து வச்சிடலாம்.
நண்பர்களே, இந்த மே மாதம் ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு கெடுதல் பலன் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே, இது இன்னுமே சிறப்பானதாக மாற்றிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா, அதுக்கு வழிபாடு என்னென்னு செஞ்சோன்னா, நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை வந்து வழிபட்டுட்டு வர்றது, சஷ்டி விரதம் இருக்கிறது உங்களுக்கு சிறப்பானது இருக்கும். அதே போல் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு, அதே போல் அதே சனிக்கிழமை அன்றைக்கி நீங்கள் பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது உங்களுடைய மரியாதை மற்றும் புகழ் செல்வம் கூடுறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறனால அந்த வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். பரிகாரம், உடல் ஊனமுற்றோருக்கு ஆதரவற்றோருக்கு நீங்கள் உணவு தானம் செஞ்சுட்டு வர்றது வாழ்வியல் பரிகாரமாக நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த 2 மட்டும் நீங்கள் இந்த மாதம் கடைபிடிங்க. அதே நேரத்தில் வாழ்வியல் பரிகாரமாக கூட இது பண்ணிட்டு வரும்போது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்தை கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குங்க. நண்பர்களே, இது வந்து ஒரு பொது பலன் தான். இதில் வந்து இப்போ குருபெயர்ச்சி நடக்குது. அதே போல் இந்த மே மாத பலன் 2லேயும் வந்து ஒரு தெளிவான வழிகாட்டுதல் மற்றும் வழிபாடு பரிகாரம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்களுடைய ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவருடைய வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனையின் பேரில் இந்த மாதத்தை நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இன்னும் ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதத்தை மாற்றிக்க முடியும். ஸோ தப்பில்லை, அதையுமே நீங்கள் கூட பார்த்துக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. இதுபோல் ஒரு நல்ல பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.